இந்த பாலியல் வன்முறைகள்லாம் ஏன் நடக்குது? கற்பழிப்பு ஏன் நடக்குது? அப்படின்னா, அ இப்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து அழகு இல்ல. ஒருத்தர் பேரழகியா இருக்காங்க. ஒருத்தர பார்த்தா இவங்க உலகத்திலே அழகி போட்டியிலலாம் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய உடல் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேறு மாரி இருக்குது. இன்னொருத்தர பார்த்தா தொப்பையும் கிப்பியுமா இருக்காங்க. ஒருத்தர் அசிங்கமா இருக்காங்க. ஒருத்தர் அழகா இருக்காங்க. அப்போ அசிங்கமா இருக்கிற ஆண்கள், பெண்களுக்கு அழகா இருக்கிற ஆண்கள், பெண்கள் மேலே ஒரு தீராத ஆசை. என்னடா இது இவ்வளோ அழகா இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது போல இருக்கு. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, இது பாலியல் வன்முறைகளுக்கு அதிக வழிவகுக்கும். இது எப்படின்னா, ஒருத்தன் பிச்சைக்காரன், ஏழை, ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த ஏழைகளை நம்ப மாட்டாங்க. வறுமையில் இருக்கிற பிச்சைக்காரங்க நம்மகிட்ட திருடர்கள் திருடுவாங்க அப்படின்னு தோணுதில்ல. அதே மாதிரி தான் அழகாக இருக்கிறவங்க ஒரு பணக்காரங்க மாதிரி. ரொம்ப அழகாக இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, இங்கே நிறைய அழகு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களால இந்த அழகாக இருக்கிறவங்க மேலே ஒரு ஆபத்து ஏற்படும். இந்த அழகை அனுபவிக்கணும். எப்படி ஒருத்தன் பணக்காரன் கோடீஸ்வரன் இருக்கும்போது ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? வறுமையில் வாடுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் பணக்காரன் வீட்டில் போய் திருட தான் பார்ப்பாங்க. அதுபோல தான். அப்போ திருடக்கூடாது அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை. ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. அதுபோல் பாலியல் வன்முறைகள் நடக்கக்கூடாது. அதுவும் ஒரு திருட்டு தானே. ஒருத்தருடைய உரிமை இல்லாமல் அவங்கள அனுபவிக்கிறது ஒரு திருட்டு தானே. பாலியல் பலாத்காரங்கிற ஒரு திருட்டு. அப்படி இருக்கும்போது அந்த பாலியல் பலாத்காரம் நடக்கக்கூடாதுன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான அழகு இருக்கணும். அழகில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் அழகு இல்லை, இவர் அழகு இல்லைங்கிற மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இங்கே நிறையா குண்டாக இருக்கிறாங்க, தலையில் சொட்ட தலையோடு இருக்காங்க, நரைச்சி போகுது, ஃபிட்னஸ் இல்லை, இப்படி நோயோடு இருக்காங்க, உருவமே விகாரமாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா கோபத்தை ஏற்படுத்துது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது, அவமானத்தை ஏற்படுத்துது. அழகாக இல்லாதவங்களுக்கு அவமானமும், அழகாக இருக்கிறவங்களுக்கு ஓவர் வரவேற்பு, புகழ், எல்லாம் எங்கே போனாலும் வரவேற்பு. அழகு இல்லாதவங்கள வெளியே வரவே விட மாட்டேன்றாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ கோபமாக வருதில்ல. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்க? போய் எப்படி பணக்காரன் பார்த்தா சௌகரியமாக வாழ்கிறான், கோடீஸ்வரன் பயங்கரமாக வாழ்கிறான், சாப்பாடு வீணாக போகுது, எங்கே பசிக்கே வழி இல்லாமல் இருக்குது, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? பணக்காரன்ட்ட போய் திருடுவாங்கள்ல. அதே மாதிரி தான் அழகு இல்லாமல் இருக்கிற நிறைய பேர்கள் உருவாகும்போது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற நிறைய பேர்கள் உருவாகும்போது, அவர்கள் அவமானத்தில் வாழும் பொழுது இந்த மனித இனத்தின் மீது வெறுப்பு, பற்றாக்குறைக்கு இங்கே மனிதர்கள் நோயோடு வாழ்வதற்கு இங்கே நிறைய காரணம். உணவுலாம் பயங்கரமான உணவுலையும் கட்டுப்பாடு கிடையாது. மதுபானம், புகை, போதை அப்படின்லாம் வரும்போது இந்த அடிப்படையில் இருக்கிற இந்த அவமானம், அழகு இல்லாதனால அந்த அழகானவர்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை இதெல்லாம் பார்த்து பாலியல் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்? எல்லாருமே அழகாக இருக்காங்க, எல்லாருமே பணக்காரங்க, யாருமே நீ கோடீஸ்வரர் உன்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதை உன் வீட்டில் வெளிப்படுத்தாத. என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி பெரிய வீடு கட்டாத. வீடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒரே மாதிரியான வீடு. ஒருத்தர் வசிப்பதற்கு ஒரு 10 அடிக்கு 10 சதுரடி, 10 அடி நீளம், 10 அடி அகலம். இதுதான் ஒருத்தருடைய வசிப்பறை. அப்புறம் அவருக்கு ஒரு கழிவறை, அதுக்கு ஒரு குளிவலறை, ஒரு சமையலறை இருக்க வேண்டும். இதுதான் ஒருவருக்கான ஒரு வசிப்பறை. ஒரு வீடுன்னா இப்படி தான் ஒருத்தருக்கான வீடு. இது எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் சரி, நீ கம்மி. அப்போ அந்த உன்னுடைய கோடீஸ்வரத்தனத்தை உன் வீட்டில் காட்டாத. ஒரு கோடீஸ்வரர்ப்பா, பெரிய வீடு, இவர்கிட்ட ஏழைப்பா, இவர்கிட்ட வீடே கிடையாது, தெருவில் படுத்து கிடக்கிறாரு. இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வீடு. இப்போது ஒரு காகம் வந்து கூடு கட்டுது, அதோட கூடு எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. நான் கோடீஸ்வர காக்கா, என் கூடு பெருசாக இருக்குன்னு கட்டிகிட்டு இருக்குது. அதுபோல் இல்லை, நீ பிச்சைக்கார காக்கா, நீ கூடே இல்லாமல் அப்படின்னா இருக்குது இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அப்போ திருட்டை ஒழிச்சிடலாம். நீ உன்ட்ட எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிச்சிக்கோ, அதை நீ பேங்கில் வச்சுக்கோ. உன் வீடு எளிமையாக இருக்கட்டும், எல்லோரும் மாதிரியும் இருக்கட்டும். நீ நானும் ஒன்று. பணம் கூடுதல் குறையலாம், ஆனால் நீ நானும் மனிதருங்கிறத அதை மாற்ற முடியாது. என்னிடத்தில் நீ வேறானவர் என்ன வேறுபடுத்துவதற்காக உன் வீட்டை பங்களா மாதிரி கட்டாத. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட நீச்சல் குளம், நாங்கள் குளிக்கிறதுக்கே வழி இல்லாமல் கிணத்துல இறச்சிக்கிட்டு இருப்போம், நீ நீச்சல் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கிற. அது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வசிப்பிடத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதுபோல் உருவத்தில் ஏன் ஏற்றத்தாழ்வு வருது? ஒருத்தர் அழகாக இருக்காங்க, ஒருத்தர் இப்போ ஒரு பணக்காரன் ஏன் அழகாக இருக்கிறான், ஒரு கோடீஸ்வரன் ஏன் அழகாக இருக்கிறான்? அவன் ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அவனுடைய வேலையை அவனை அழகுபடுத்துறது தான். மேக்கப் மேனு, வா மேக்கப் போடு, வா என்னை குளிப்பாட்டு, என் உணவை நீ சம, இவனுடைய இந்த மாதிரி. ஆனால் ஒரு ஏழை பாருங்கள், அவனால் போராடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அடிப்படை வேலைலாம் அவங்களே செஞ்சுக்கணும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும்ப்பா. உன் உணவை நீ சமைச்சிக்கோ. இப்போ கோடீஸ்வரனா, நீ உன் உணவை நீ சமைச்சிக்கோ. அதுமாதிரி ஹோட்டலுக்கும் இங்கே தடை வச்சிடணும். இல்லை, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் ஏன் சமைக்கணும், நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற அந்த வழக்கம் வந்துவிட. ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். யாரையும் நோயாளியாக ஆக விடக்கூடாது. அப்போது இந்த உணவகங்களுக்கு கூட தடை விதிக்க வேண்டும்.
இல்லை உணவகத்துக்கு கூட அது மாலை நேரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும். காலை உணவெல்லாம் நீ தான் சமைச்சிக்கணும், மத்தியான உணவை அது நீ தான் சமைச்சிக்கணும். அந்த மாதிரி அப்போ காலை மதிய உணவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வேலை பார்க்குற இடத்துலேயே உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை வந்து நீ சமைச்சிட்டு இருக்காது. வேலைக்கு போகிறப்ப வேலைக்கு போகிறதே கஷ்டம், இதில் வேறு சமைச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுமா? அது நீயே சமைச்சிக்கோ. உன்னுடைய உணவை நீயே சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ வேலை செய்கிற இடத்துல உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ இந்த சமைக்கிற பணி வந்து ஈஸியாகிடும். அப்புறம் வந்து காலை மதியம்லாம் உணவகத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. உணவகத்தையும் அரசாங்கமே நடத்தணும். அப்போ அவங்களுக்கு நஷ்டமாகாதா? நஷ்டம் அரசாங்கமே நடத்தினால் அதில் ஒன்றும் நஷ்டம் தேவையில்லை. அது சாயந்தரம் மட்டுமே ஒரு உணவகம் திறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அப்போ அவங்கவுங்க உணவை அவங்களே சமைக்கணும். இல்லை என்னால் சமைக்க முடியாதுன்னு நீ ஹோட்டலுக்கும் போக முடியாது. இல்லை நானே சமைச்சாகணுமா அப்படிங்கிற கட்டாயமும் இங்கே இல்லை. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல உனக்கு தேவையான உணவை கொடுத்தே ஆக வேண்டும். வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல உனக்கு தேவையான காலையிலே வேலையை ஆரம்பித்து விட வேண்டும். காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்குள்ளே வேலை நேரம் முடிந்து விட வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடு வேலை பார்க்குற இடத்தில் இருந்து விட்டால், அப்போ வந்து நான் சமைக்க வேண்டிய அந்த வாரத்தில் 5 நாள் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கும்போது 5 நாளும் காலை மதிய உணவு எனக்கு வேலை பார்க்குற இடத்துலேயே கொடுத்து விடுகிறார்கள். எனக்கு சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் வாழ்க்கை ஈஸியாக மாறுது. அது ஹோட்டலுக்கும் நீ போகக்கூடாது. ஹோட்டல் சாயந்தரம் மட்டும்தான் திறந்துருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றது நல்ல பழக்கம் கிடையாது. ஹோட்டலில் நம்பி இப்போ சமைக்கிறதுக்கு எனக்கு வீட்டில் மனைவி போயிட்டாங்க, இது வரைக்கும் மனைவி இருந்தாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன். இவர் சமைக்கவே மாட்டார். சமைச்சிடவே கூடாது, நாம் அதை கற்றுக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றக்காக தான் அவங்க உணவை அவங்களே சமைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம். வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்கூடாது. வீட்டில் வந்து வேலைக்காரங்களை வச்சுக்கூடாது. அவங்க உணவை அவங்களே சமைப்பதற்கு நாம் நெருக்கடி கொடுக்குறோம். என்னென்னா காலை மதிய உணவு ஹோட்டலில் கிடைக்காது, எங்கேயுமே ஹோட்டல் திறந்துருக்காது, இரவு உணவு மட்டும்தான் ஹோட்டல். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அது மாதிரி சமைக்கிறதுக்கு அப்போ கஷ்டமாக மாறிடுமே அப்படின்னா, வேலை பார்க்குற 5 நாளும் உனக்கு காலை மதிய உணவு அவங்களே கொடுத்துருவாங்க. போதுமான உணவு, உனக்கு எவ்வளோ உணவு தேவையோ, உனக்கு என்ன உணவு சாப்பிடணுமோ உனக்கு கொடுப்பாங்க அங்கே. இப்படி ஒரு ஏற்பாடு. இதன் மூலம் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோமா. அந்த மாதிரி ஒரு ஏழை இப்போ வந்து ஒரு கோடீஸ்வரன்னா ரொம்ப அழகாக இருப்பான். ஏன் அழகாக இருக்கிறான்? அந்த மாதிரி அவன் எந்த வேலையும் பண்ணுறதில்ல. அவன் கையெல்லாம் பளபளன்னு இருக்கும். ஒரு வேலையும் பாத்திரம் கழுவுறது கிடையாது, ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது. இல்லை துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. ஆனால் அடிப்படையில் உன்னுடைய குண்டியை நீ கழுவுற, இப்போ டாய்லெட்டை நீ கழுவி ஆகணும், அதுக்கு நீ மிஷினை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் பிரச்சனைகள் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும். பணக்காரன் மட்டும்தான் பணக்காரன், அவன் வேலையை அவன் செய்ய மாட்டான், வேலைக்கு ஆள் வச்சுப்பான். வீட்டில் வேலைக்கு ஆள் வைத்து கொள்ளக்கூடாது. ஹோட்டல் காலை மதியம் திறந்துருக்கக்கூடாது. உனது உணவை நீ தான் சமைக்க வேண்டும். அது கஷ்டமாச்சுன்னு நினைக்காத. வேலை செய்கிற இடத்துல அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்க. இரவு உணவு நீயே சமைச்சிக்கோ. ஒருவேளை அதுக்கு உனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா எப்போ விருப்பப்பட்டால் ஹோட்டலில் போய் சாப்பிடு. இப்படியெல்லாம் போனால் ஒரு ஹோட்டல்காரங்க எப்படி நடத்த முடியும் அப்படின்னா, அது ஹோட்டலை அரசாங்கமே நடத்தணும். உணவுத்துறை என்பது அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். அங்கு வேலை செய்வர்கள் அரசு ஊழியர்களாக இருக்க வேண்டும். இப்படி எந்த குணத்துலையும் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. ஹோட்டல்காரங்களை பார்த்து பரிதாபப்பட்டு நீ 3 வேளையும் சமைச்சு போடுப்பா அப்படின்னு சொல்லி மனிதர்களை கட்டுப்பாடு இல்லாமல் ஆக்கிட நோயாளியாக மாற்றி விடக்கூடாது. அவர்கள் மீது பரிதாபப்பட்டு மக்களை நோயாளியாக மாற்றி விடக்கூடாது. இந்த மாதிரி அழகு இல்லை. ஏன் வந்து பணக்காரங்க அழகாக இருக்கான்னா ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. அவன் உடம்பை அழகுபடுத்துறது தான் அவனுடைய வேலையை. வேலைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, டயட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சி பண்ணணும், துணி துவைக்க வேண்டிய அவசியம், சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டை தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா வேலையும் மற்றவங்க பார்த்துப்பாங்க. இவருடைய உடம்பை அழகாக வச்சுக்கணும். அதனால தான் அவங்க அழகாக இருக்காங்க. ஆனால் ஏழைகள் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் வேலையும் பார்க்கணும், வீட்லேயும் சமைக்கணும், வெளியிலையும் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறக்கா சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், எல்லா கஷ்டத்தையும் படணும். அப்படிங்கும்போது சத்தான உணவுகள் இவங்களுக்கு கிடைக்காது. ஏழைகளுக்கு சத்தான உணவு கிடைக்காது. பணக்காரங்களுக்கு நல்ல டயட்டு, இதுதான் சாப்பிடணும், நல்ல ப்ரோட்டீன் டயட்டு. ஏழைகளுக்கு கார்போஹைட்ரேட் டயட்டு, சோத்தை சாப்பிட்டு வயிற்றை நிரப்ப வேண்டியது. பணக்காரங்க நல்லா ப்ரோட்டீனாக சாப்பிட்டு வயிற்றை நிரப்புவாங்க. இந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை, ஊட்டச்சத்தில் பாரபட்சம். அதனால தான் பணக்காரங்க அழகாக இருக்காங்க. ஏழைகள் அழகு குறைவாகவும் அழகு இல்லாமலும் இருக்காங்க. அப்போது இந்த காரணம் என்னது? அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கிற அந்த வழக்கம் வந்துவிட்டால் பணக்காரர்கள் அவரவர் உணவை அவரவரே சமைப்பார்கள், ஏழைகளும் அவரவர் உணவை அவரவரே சமைப்பார்கள். அதுபோல் மோசமான உணவுகளுக்கு தடை விதிக்க வேண்டும். பரோட்டா, இந்த மாதிரி வெள்ளைச்சீனி, இப்படி வந்து சாக்லேட்டு, இது மாதிரியான உணவுகளுக்கு குர்குரே இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து தடை விதிச்சிடணும். தடை விதிச்சிட்டாக்கா அப்போது மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள், எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அறியாமையின் காரணமாக அழகை கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லாருமே அழகாக இருக்கும்போது பாலியல் வன்முறை, இந்த பொறாமை வராது. ஒரு அழகில் ஒருத்தர் அவங்க பேரழகியாக இருக்காங்க, நம்ம பார்த்தா எல்லாம் அசிங்கமாக இருக்கும், எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. அதனால் பேரழகியாக இருக்கிறவங்க, பேரழகோடு இருக்கிறவங்கள அனுபவிக்கணும், அந்த ஆசையெல்லாம் வந்துடுதில்ல. அதெல்லாம் பாலியல் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. அதனால் அழகில் ஒரு சமத்துவம் இருக்கணும். இப்போ ஆடு மாடுகளை பாருங்கள், எல்லா ஆடு மாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இது அழகான ஆடு அப்படின்லாம், இது அழகாக இருக்கும், அதுவும் இன்னொன்று வேறு மாதிரியான அழகோடு இருக்கும். சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர
அழகு அழகு இல்லைங்கிற வேறுபாடு தேவையில்லை. எல்லாருமே அழகு, ஆனால் இவங்க வேறு மாதிரி இருக்காங்க, அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் தேவையே தவிர இவங்க அழகே கிடையாது, இவங்கள பார்க்கவே முடியல, இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வேறுபாடு தான் இந்த பாலியல் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னது? இந்த பணக்காரங்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களது உணவை தயார் செய்து எல்லாம் வேலைக்காரங்க. இவங்களுக்கு ஒரு நோகாமல் ஈஸியாக சத்தான உணவுகளை சாப்பிடும். ஏழைகள் எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்கணும். இந்த மாதிரி பாரபட்சங்கள். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யி. நீ பணம் எவ்வளோ இருந்தாலும் உன் உணவை நீ தான் சமைக்கணும். ஹோட்டலுக்கும் போயிட முடியாது. ஏன்டா நிறைய பணம் இருக்குன்னு நீ ஹோட்டலுக்கும் போயிட முடியாது. காலை மத்தியானம் ஹோட்டல் திறந்துருக்காது, சாயந்தரம் மட்டும் தான் திறந்துருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு, மேனேஜருக்கு ஒரு மாதிரியான உணவு, முதலாளிக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது. வேலை பார்ப்பவர்கள் அனைவரும், அவர்கள் மேனேஜராக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, அங்கே அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு. அங்கே அதன் மூலம் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், சத்தான உணவு கிடைக்கும். நீ என்ன உணவு விரும்புறியோ அதை வேலை பார்க்குற இடத்துல கொடுக்கணும். இல்லைப்பா எனக்கு ப்ரோட்டீன் டயட்டு, நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அது உனது உரிமை, உனது உணவு உரிமை. அந்த நிறுவனத்துக்காக நீ வேலை பார்க்குற, அதை கொடுக்க வேண்டியது, நீ நம்புகிற உணவை கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தின் கடமை. இல்லை நான் நான்வெஜ் எடுத்துப்பேன், நான் மட்டன் எடுத்துப்பேன் அப்படின்னா அந்த மாதிரியான உணவை கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தின் கடமை. அப்போ அந்த மாதிரி அப்போ அவன் நிறைய சாப்பிட்ணும் நம்ம கொடு, அப்போ நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த நிறுவனம் எதுக்கு? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக தானே. அந்த நிறுவனம் அவருடைய உழைப்பும் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குல்ல. ஒரு முதலாளி கேட்டால் கொடுப்பல்ல, ஒரு முதலாளி எனக்கு மட்டன் தான் வேணும்னா நீ கொடுப்பல்ல. அப்போ தொழிலாளி கேட்டாலும் அதை நீ கொடுக்கணும், என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். அதுதான் ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு டயட், ஒரு உணவு முறை. அது வேலை பார்க்குற இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்காக கண்ட உணவையும் கேட்பாங்க, அதை கொடுக்கக்கூடாது. கண்ட உணவையும் கேட்டுட்ருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை கேட்டால் கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு பீஸா வேணும் அப்படிலாம் கொடுக்க. ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் வேலை பார்க்குற இடத்தில் கொடுக்க வேண்டும். வேலை செய்வதற்கு ஊக்கம் தருகிற உணவு, சோறெல்லாம் கொடுக்கக்கூடாது. சோறை கொடுத்தா இவங்களால் வேலை பார்க்க முடியாது, தூக்கம் தான் வரும், சோம்பேறித்தனம் தான் வரும். அதனால் சோறுங்கிறது வேலை பார்க்குற இடத்துல கிடையாது. ப்ரோட்டீன் டயட் மட்டும்தான். ப்ரோட்டீனில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், காய்கறி, பழம், என்னென்ன பழம் வேணுமோ, இருக்கிற பழங்களில் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற எனக்கு ஒரு பழம் எனக்கு வேணும் அப்படி அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தரணும். இங்கே இருக்கிற பழம்ப்பா. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு. முதலாளி இந்த பாரபட்சம்லாம் கிடையாது. எல்லோரும் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவமனை ஊழியர்கள் அங்கே அவங்களுக்கு சாப்பாடு அங்கேயே கொடுக்கப்பட வேண்டும் என்றால் டாக்டருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான், செவிலியருக்கும், துப்புரவு பணியாளர், வாட்ச்மேனுக்கும் ஒரே மாதிரியான உணவு அங்கே கொடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே அழகு ஒரே மாதிரி இருப்பாங்க. பாருங்கள், அழகு வேறுபடுவதற்கு என்ன காரணம்? இந்த உணவு வேறுபாடு தான் காரணம். உணவு வேறுபாடு. பணக்காரங்க ஒரு உணவு முறை, ஏழைகளுக்கு ஒரு உணவு முறை. இதனால்தான் ஏழைகள் பெரும்பாலும் அழகு குறைவாகவும் அழகு இல்லாமலும் இருக்காங்க, பணக்காரங்க பேரழகோடு இருக்காங்க. அதனால்தான் அந்த பேரழகோடு இருக்கிறவர்களை பார்க்கும்போது இப்போ பணக்காரங்க, அப்போ ஏழைகள் தான் கற்பழிப்பாங்களா, வன்முறையில் ஈடுபடுவாங்களா, பாலியல் வன்முறை? பணக்காரங்க ஈடுபடுவாங்க, பணக்காரங்களும் ஈடுபடுத்த பணக்காரங்களே பண்ணுவங்களா இருக்கும், எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால் நான் பாலியல் வன்முறைகளுக்கான முழுமையான அலசல் இதுவாக இல்லாமல் அதற்கான ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இந்த வீடியோ இதோடு நிறுத்திக்கிறேன். அந்த அழகில் உள்ள ஏற்றத்தாழ்வு பாலியல் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. திருட்டுக்கு, கொள்ளைக்கு என்ன காரணமாக இருக்குது, கொலைக்கு என்ன காரணமாக இருக்குது? இந்த பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, வசிப்பிடத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, அதுதான் ஒருத்தர் கோடீஸ்வரன், மாட மாளிகை, இதுக்கெல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி வளர்ந்துட்டா திருடணும் அப்படிங்கிற எண்ணம் குறைஞ்சிரும், கட்டுப்படும். அது மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியான அழகோடு இருந்துட்டா இந்த பேராசைகள் வரும். அவங்கள அடையணும், அனுபவிக்கணும், கற்பழிக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வராது அப்படிங்கிறது தான். அதுவே அதனால் சமத்துவம் என்பது தேவை. சமத்துவம் உணவு முறை அது ரொம்ப தேவை.